நோட்டான்னா என்ன, நோட்டாவுக்கு போடுற ஓட்டு வேஸ்ட் அப்படின்னு ஒரு கருத்து இருக்கு. இல்ல சார், நோட்டாவில் ஓட்டு போடுறதும் கரெக்ட் தான், அது சில மாற்றங்களை உருவாக்கும், சில நல்லதை கொடுக்கும் அப்படின்றாங்க. ஏன்னா ஏதோ ஒரு காரணத்துக்காக தானே நோட்டா அப்படிங்கிற விஷயத்த பட்டன் வச்சிருக்காங்க. இப்ப நோட்டானா என்ன அப்ரிவேஷன் யாருக்கு தெரியும்? அது தெரிஞ்சவங்க சொல்லலாம், தெரியலனாலும் தப்பு இல்ல. நோட்டா போடுறது சரின்னும் பேசலாம், இல்ல தவறுனும் பேசலாம். தோழர்களுக்கு வணக்கம். என் பெயர் லாவண்யா, பிகாம் சிஏ படிச்சுட்டு இருக்கேன். இப்போ நோட்டா அப்படின்றது 2013 இந்தியாவில் கொண்டு வராங்க. எதனால அப்படின்னா, எந்த ஒரு அரசியல் கட்சிகளும் எனக்கு அது பிடிக்காத பட்சத்தில் நான் நோட்டாவை போடுறேன் அப்படின்னாங்க. குறிப்பா நோட்டாக்கு நம்ம ஓட் பண்ணோம்னா அது முழுக்க முழுக்க ஒரு வேஸ்டா தான் இருக்கும். உனக்கான உன்வாக்கு உன்னுரிமை அப்படின்ற பட்சத்துல நீ நோட்டாக்கு போடுறீங்க. நோட்டாக்கு ஒரு அதிகாரமே இல்லை. இப்போ ஒரு தொகுதியில ஒருத்தர் நின்று ஜெயிக்கிறாங்க அப்படின்னும் போது முழுக்க முழுக்க அந்த மக்களோட கணக்கு விகிதத்துல பார்க்கும்போது நோட்டாக்கு அதிகமா இருந்துச்சுன்னா அங்க ஒரு ஆட்சி அதிகாரமே இல்லாம போயிடும். ஸோ இது ராணுவத்துக்கு கூட மாறுற மாதிரி இருக்கும். இப்போ மக்கள் ஜனநாயகமா இருக்கிற நம்ம இந்தியா நாடானது சர்வதிகார நாடாக மாறிடும். அதனால நோட்டா போடுறதே வேஸ்ட் அப்படின்றாங்க. குறிப்பா நோட்டாவை பத்தி சொல்லணும்னா அதுக்கு ஒரு அதிகாரம் உன அரசாங்கம் கொடுக்கல. உனக்கு பிடிக்காத பட்சத்துல நீ நோட்டாக்கு போட்டுக்கலாம் அப்படின்றத பத்தி தான் குறிப்பா கொடுத்திருக்காங்க. நோட்டாவை பத்தின விழிப்புணர்வு இருக்கலாம். அதை பத்தி விழிப்புணர்வு இருந்தாலுமே பிற கட்சிகளை பத்தியும் பிற தலைவர்களை பத்தியுமே விழிப்புணர்வு இருக்கணும் அப்படின்றதுதான் என்னுடைய கருத்து. வில்லேஜ் சைடு இருக்கிறவங்களுக்கு இன்னும் ஓட்டுனா என்னன்னே தெரியாம இருக்கு. அதுலயும் நோட்டா பத்தி தெரியாதவங்க தான் பாதி பேர் இருக்காங்க. இந்தியாவில் மோஸ்ட்லி நோட்டான்றதே யாருக்குமே தெரியாது. தெரிஞ்சாலும் சிம்பிள்ஸ் இப்போ ஒரு லீஃப் ஆறு சூரியன் அந்த மாதிரி இப்போ ஒரு சிம்பிள்ஸை வச்சு தான் இந்த கட்சிக்கு தான் நம்ம ஓட்டு போடணும், நம்ம குடும்பமும் இவங்களுக்கு தான் போடணும், அவங்க காசு கொடுத்தாலும் சரி கொடுக்கலனாலும் சரி இவங்களுக்கு தான் போடணும். பட் இவங்க ரெண்டு பேருமே வர தேவையில்லை அப்படின்னு நினைக்கிறவங்க அதை பற்றி இந்த நோட்டான்ற ஒரு சிம்பிள் இருக்குது, நோட்டான்ற ஒரு இது இருக்குது, நம்ம அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்றது யாருக்கும் தெரிய மாட்டேங்குது. இப்போ தெரிஞ்சாலுமே அந்த எஜுகேஷனல் படித்தவங்க மட்டும்தான் நோட்டாவை பற்றி தெரிஞ்சாலுமே அவங்க யாருமே அதை அவேர்னஸ் நம்ம வில்லேஜ் சைடு இருக்கிறவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. நோட்டா யூஸ் இப்போது எந்த ஒரு கட்சியினரும் சாராதவங்க, அதனால் இது வரைக்கும் எனக்கு பெனிஃபிட் எதுவும் கிடைக்கல அப்படின்றவங்க தான் அந்த நோட்டாவை முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. இப்போ நோட்டாங்கிற பட்டன் சமீபத்திய ஆண்டுகளில் தான் கொண்டு வரப்பட்டது. நன் ஆஃப் த அபவ், மேல இருக்கிற யாருக்குமே ஓட்டு போட எனக்கு விருப்பம் இல்லை. இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, முதல்ல அவங்க ஓட்டு போட வராங்க. இப்ப மேல இருக்கிற வேட்பாளர் யாருமே எனக்கு பிடிக்கலன்னு வீட்டுல அவங்க இல்ல, ஓட்டு போட வராங்கல்ல, அதுக்காக நம்ம முதல்ல அவங்கள பாராட்டலாம். ஏன்னா இவங்க ஜனநாயக கடமையை ஆற்றுவதற்காக வராங்க. ஒண்ணு, மேல இருக்கக்கூடிய கட்சி யாருமே பிடிக்கல அப்படிங்கிற ஓட்டு போடுறாங்க. இப்ப நோட்டாவை பத்தி உங்களுக்கு சிறப்பு அம்சம் உங்களுக்கு தெரியல எல்லாருக்கும். ஒரு தொகுதியில அங்க இருக்கக்கூடிய வேட்பாளர்களை காட்டிலும் நோட்டா ஓட்டு அதிகமா வாங்கிட்டாங்க அப்படின்னா அந்த வேட்பாளர்கள் யாரும் திரும்ப அந்த தேர்தலில் நிக்க முடியாது, அந்த எலெக்ஷன் நிக்க முடியாது. ஏன்னா மேல இருக்கக்கூடிய வேட்பாளர்கள் மேல எங்களுக்கு நம்பிக்கை இல்லை, இவங்கள யார் வெற்றி பெற்றாலும் இந்த தொகுதிக்கான நன்மை எங்களுக்கு கிடைக்காது. புரியுதுங்களா? டிவி ரிமோட் கண்ட்ரோல் மாதிரி தான் உங்களுடைய ஓட்டு அப்படிங்கிறது. யார் உங்கள் தொகுதியுடைய சட்டமன்ற உறுப்பினராக வர வேண்டும், யார் உங்களை ஆள வேண்டும் என்பதை தீர்மானிக்கக்கூடிய கருவி உங்களுடைய ஓட்டு. புரியுதுங்களா? சோ நோட்டாங்கிறது டோட்டலா வேஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்லிடவும் முடியாது. ஏன் அப்படின்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், ஒரு தொகுதியில 1,00,000 பேர் இருக்கீங்கன்னா ஒரு 60,000 பேர் நோட்டாவில் ஓட்டு போட்டா அந்த சட்டமன்ற தேர்தலில் யாரெல்லாம் நின்னாங்களோ அவங்க யாருமே திரும்ப ரிப்பீட் பண்ண முடியாது, அவங்க திரும்ப அந்த கட்சியில அல்லது அந்த தேர்தலில் போட்டியிட முடியாது. அப்ப அவங்க மக்களுடைய நம்பிக்கை இழந்தவர்களா மாறிடுறாங்க. புரியுதுங்களா? சோ அதனால நோட்டா என்பதும் உற்று கவனிக்க வேண்டிய விஷயம் தான். ஆனா தேர்வு பண்ணணுமா வேணாமா அப்படிங்கறதெல்லாம் உங்களுடைய தனிப்பட்ட கருத்து. ஏன்னா மேல இருக்கக்கூடிய வேட்பாளர்களை சிறந்த வேட்பாளர்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கலாம், மேல இருக்கிற வேட்பாளர் யாருமே எனக்கு பிடிக்கலன்னா நீங்க நோட்டாவை நோக்கி போற மாதிரி இருக்கும்.